Welcome to bilingual e-lectures for diploma students. Subject electrical drives and control for mechanical engineering students. Unit 5 ல வந்து lesson control elements and PLC பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து fuses, switches, sensors பற்றி பார்த்தோம். இப்போ switchesல வந்து limit switch பற்றி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். A limit switch is an electromechanical device that consists of an actuator mechanically linked to a set of contacts. இப்போ கான்டாக்ட்ஸோட ஒரு ஆக்சுவேட்டரோட நம்ம வந்து எலக்ட்ரோமெக்கானிக்கல் டிவைஸ் தான் லிமிட் ஸ்விட்ச். When an object comes into contact with the actuator, the device operates the contacts to make or break an electrical connection. அப்போ அந்த ஆக்சுவேட்டரோட ஒரு டிவைஸ் வந்து கான்டாக்டில் வரப்போ ஒரு பிரேக் பண்ணுறதுக்கோ அது மேக் பண்ணுறதுக்கோ லிமிட் ஸ்விட்ச் உண்டாகுது, யூஸ் ஆகுது. லிமிட் ஸ்விட்சஸ் ஆர் யூஸ்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரகட்னஸ், ஈஸ் ஆஃப் இன்ஸ்டலேஷன் அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஆப்ரேஷன். அதோட நல்ல ஒரு உறுதி தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதுனால நிறைய என்விரான்மெண்ட்டில் லிமிட் ஸ்விட்சஸ் யூஸ் ஆகுது. மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ஸோ இல்லை ஆப்சன்ஸோ இல்லை அது வழியாக கடந்து போகிறதுக்கோ பாசிங்கோ இல்லை பொசிஷனிங்கோ இல்லை எண்ட் ஆஃப் த ட்ராவல் ஆஃப் அன் ஆப்ஜெக்டையோ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்மளோட லிமிட் ஸ்விட்ச் யூஸ் ஆகுது. தே கேன் டிட்டர்மைன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ், பாசிங், பொசிஷனிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ட்ராவல் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தே வர் ஃபர்ஸ்ட் யூஸ் டு டிஃபைன் த லிமிட் ஆஃப் த ட்ராவல் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஹென்ஸ் த நேம் இஸ் கால்ட் அஸ் லிமிட் ஸ்விட்ச். இப்போ ஒரு க்ரெயினில் இருந்தால் இந்த லிமிட் வரைக்கும் தான் போக முடின்னு இருக்குது, அதை வந்து அந்த எண்ட் ஆஃப் த லிமிட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் லிமிட் ஸ்விட்ச். இது ஒரு லிமிட் ஸ்விட்சோட ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஸ்ட் பொசிஷன், இது ஒரு ட்ரிப் பாயிண்ட், இது ரீசெட் பாயிண்ட், இது மீடியம் ட்ராவல். இது அது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவேட்டர் இருக்குது. இட்ஸ் a portion of the switch that comes in contact with the object being sensed. எந்த லிமிட் வரைக்கும் நம்ம வரணுமோ, ஒரு ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணுறோம், ஒரு பொசிஷனை ரீச் ஆகிட்டோன்னா அந்த அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுங்கிறத அந்த ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணுறது தான் ஆக்சுவேட்டர். ஹெட்டுங்கிறது ஹெட் ஹவுசஸ் த மெக்கானிசம் த ட்ரான்ஸ்லேட் த ஆக்சுவேட்டரோட மூமெண்ட் இன்ட்டு கான்டாக்ட் மூமெண்ட்டாக பண்ணுறது தான் ஹெட்டோட வேலை. கான்டாக்ட் பிளாக் வந்து என்ன, அது எலக்ட்ரிக்கல் ஒரு கான்டாக்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்விட்ச், அதுதான் பிளாக். அது டெர்மினல் பிளாக்குங்கிறது எகெயின் டெர்மினல் கண்டைன்ஸ் ஸ்க்ரூ டெர்மினேஷன்ஸ். எலக்ட்ரிக்கல் ஒயரெல்லாம் டெர்மினேட் பண்ணி ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணுற இடம் தான் டெர்மினல் பிளாக். switch body houses the contact block in a plug-in switch. அது வந்து ஹவுஸ் பண்ணுது கான்டாக்ட் பிளாக்கும் டெர்மினல் பிளாக்கையும் இட் ஹவுசஸ். அண்ட் the base houses the terminal block in a plug-in switch. Non-plug-in switches, they do not have a separate base. இந்த பார்த்திங்கன்னா, if the plunger is left pushed for a long time, the air in the limit switch will escape and the internal pressure will become equivalent to the atmospheric pressure. This will cause the plunger to tend to reset slowly even if an attempt is made to quickly reset it. So இந்த மெக்கானிசத்தை நம்ம பார்க்கலாம். To prevent this problem from occurring, design the system to limit the amount of air compressed by pushing the plunger of 20%. நம்ம கம்ப்ரெஸ்டு ஏரை வந்து 20% நம்ம இது வச்சுக்கலாம் இந்த ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஆர் லெஸ் த டோட்டல் ஏர் ப்ரெஷர் இன் த லிமிட் ஸ்விட்ச். அதில் இருக்க ஏர் ப்ரெஷரோட நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். த அமௌண்ட் ஆஃப் பிளஞ்சர் மூமெண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த லீவர் பை த லிவர் ரேஷியோ அண்ட் ஸோ அன் அப்சார்ப்ஷன் மெக்கானிசம் இஸ் ஜென்ரலி நாட் யூஸ்ட். லிமிட் ஸ்விட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா, இட்ஸ் யூஸ் டு ஸ்டாப் மெக்கானிக்கல் மூமெண்ட் ஆஃப் எ மெஷின் and may also be used to stop a particular movement and initiate another movement. But a simple application of the limit switch is in producing automatic to and fro movement of a planar machine. இது ஒரு பெட் பிளானர் மிஷினோட to and fro ஆட்டோமேட்டிக் மூமெண்ட்டை வந்து இந்த லிமிட் ஸ்விட்ச்னால் பண்ண முடியுது. It must be understood that here the limit switch is not used in mechanical stop. மெக்கானிக்கல் ஸ்டாப்பாக அது யூஸ் ஆகிறதில்ல. பட் இட் இஸ் டெல்லிங் தட் வேர் இட் ஹேஸ் டு ஒரு பாஸ் மாதிரி அந்த இடத்துல நிற்கணுங்கிறத சொல்லுது. லிமிட் ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெக்கானிக்கல் ஸ்டாப் ஆர் மூமெண்ட். ஸோ எ சிம்பிள் லிமிட் ஸ்விட்ச், திஸ் இஸ் A is a simple limit switch, a rotary cam type limit switch and then heavy duty limit switch. இந்த மாதிரி 3 types இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஸ்விட்சுங்கிறது control it is used in the control system to sense the pressure of gas, air or liquid and feed a signal into the electrical control circuit. ஒரு கேஸோட இல்லை ஒரு ஏர் ஆர் லிக்யூடோட ப்ரெஷரையோ ஃபீல் பண்ணி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு பாய்லரில் இருக்குன்னா அதோட ப்ரெஷரை நம்ம பண்ணணும், ஒரு லிக்யூடோட ப்ரெஷரு. அது மாதிரி இடத்துலலாம் ப்ரெஷர் ஸ்விட்சஸாக யூஸ் பண்ணுறது இந்த ப்ரெஷர் ஸ்விட்ச். ப்ரெஷர்ஸ் கேன் ஹாவ் ஏ நார்மலி ஓப்பன் ஆர் நார்மலி க்ளோஸ் டைப்பாக இருக்கலாம். கான்டாக்ட் யூஸ் பண்ணுறோம், NONC கான்டாக்டர்ஸ். இட் கேன் ஹாவ் போத் டைப் ஆஃப் கான்டாக்ட்ஸ். இது ஒரு பெல்லோ டைப் ப்ரெஷர் ஸ்விட்சு. இதில் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரெஷர் இன்லெட் இங்கே உள்ளே இருக்குது. இது ஒரு பெல்லோஸ் இருக்குது. பெல்லோஸ்னால் அந்த டயஃப்ராம் மாதிரி மூவ் ஆகிற பார்ட்ஸு ப்ரெஷரில் மூவ் ஆகும். திஸ் இஸ் எகெயின் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரிங்கு. இங்கே ஒரு பிவட் இருக்குது. இந்த பிவட்டோட தான் என்னென்னா இட் இஸ் கனெக்டட் வித் திஸ் மைக்ரோ ஸ்விட்ச். ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் த ப்ரெஷர் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா பெல்லோ டைப் பார்த்திங்கன்னா the extra feature is the differential setting. The cutout point of a pressure switch is that pressure at which its contact opens to de-energize the associated pump or compressor from raising the pressure further or to stop a machine cycle. இதில் பார்த்திங்கன்னா the pressure switch basically falls into 3 general categories depending upon the manner of operation. ஆக்சுவல் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா தே வேரி கன்சிடபிளி இந்த மெக்கானிக்கல் டிசைன். இது ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்லோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப த கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது டிபெண்டிங் அப்பான் த ப்ரெஷர். இந்த மூமெண்ட் ஆஃப் த பெல்லோ, இந்த பெல்லோ வந்து இட் டில்ட்ஸ் த லீவர். இந்த லீவர் இருக்குது பாருங்கள், இந்த லீவர் மைக்ரோ ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த லீவரை டில்ட் பண்ணுது டிபெண்டிங் அப்பான் த பெல்லோவோட எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் அண்ட் விச் திஸ் ரீசெட் த மைக்ரோ ஸ்விட்சோட நாப் தேர்பை ஆக்சுவேட்டிங். அதான் அதோட ப்ரெஷர் ஸ்விட்ச். ஸோ த த்ரஸ்ட் ஆஃப் த லீவர் அண்ட் த மைக்ரோ ஸ்விட்ச் நாப் கேன் பி வேரிட் பை அட்ஜஸ்டிங் த ஸ்க்ரூ. திஸ் would change the pressure at which the micro switch contact will change over. The second general type of pressure switch uses a diaphragm in place of bellow. இந்த பெல்லோக்கு பதிலாக இங்கே diaphragm யூஸ் பண்ணுறாங்க. The other operation being the same. Third type uses a hollow tube of a semicircular shape. அதில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த டியூப்பில் it tries to straighten up and this action is transformed into rotary motion through a mechanical linkage. A micro switch is actuated. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்விட்ச் இஸ் ஆல்சோ thermostats. Temperature switches or thermostats are used for maintaining a prescribed value of temperature. ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம். The first type of the temperature switch is a bimetallic strip type which works in a similar way to that of an overload relay. Bimetallic stripsங்கிறப்ப 2 different மெட்டல்ஸில் பண்ண ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும். அதை வச்சு இந்த ஓவர்லோடு ரிலேலாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ஸ்விட்ச் தெர்மோஸ்டாட் இஸ் ஆப்ரேட்டிங். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது ஒரு கேப்லரி டைப் தெர்மோஸ்டாட். இந்த பல்ப் ஆர் சென்சர், இந்த ப்ரோபை வந்து நீங்கள் எந்த இடத்துல அந்த டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணணுமோ, ஒரு லிக்யூடோ இல்லை கேஸோ, அதில் அந்த ப்ரோபை அங்கே இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டிங் பெல்லோ இந்த இடத்துல இருக்கிறப்ப இங்கே வந்து யூ ஆர் கெட்டிங் த ஆப்ரேஷன், திஸ் மூமெண்ட், actuating sprintings there, the contact block. So another type of temperature switch which has a wide industrial application, it uses a liquid, a gas or vapor as sensing element in a short length of pipe or in a long thin tube called capillary tube with a bulb at one end. இதான் இந்த பெல்லோ டைப்பில் இங்கே ஒரு பல்ப் இருக்குது, பல்ப் சென்சார் ஆர் ப்ரோப் which is used, capillary type மாதிரி which is used to sense the temperature. The expansion of the liquid, gas or vapor is utilized to actuate the switch contact. இங்கே இருக்க இந்த liquid வந்து இங்கே expand பண்ணுறப்ப it is used to sense the temperature. The temperature ranges for these units are as follows. Liquid filled 100 degree Fahrenheit to 2200 degree Fahrenheit. Second வந்து gas filled 100 degree Fahrenheit to 1000 degree Fahrenheit. And third one is vapor filled 50 degree Fahrenheit to 700 degree Fahrenheit. இந்த ப்ரோபை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த லொக்கேஷனில் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற இடத்துல இந்த ப்ரோபை இன்சர்ட் பண்ணுறாங்க.
அந்த பல்பில் இருக்க லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி ப்ரெஷர் இஸ் டெவலப்ட் இன் த பெல்லோ which also expands and moves the actuating pin. அது என்ன பண்ணுது, in term it operates the contact operating mechanism. எந்த கான்டாக்ட் ஆப்ரேட் ஆகணுமோ அந்த மெக்கானிசத்தை ஆப்ரேட் பண்ணுது. This liquid filled type of thermostats has a very quick response. If the length is longer, then the response is slower. So the disadvantage of this type is that the capillary tube gets easily damaged if it is not carefully handled. Next பார்த்தீங்கன்னா float switch. A float switch is a device used to detect the level of liquid within a tank. ஒரு டேங்க் இருக்குது, இட் மேபி எனி லிக்யூட், அந்த அதில் இருக்கிற லெவல் எந்த லெவலில் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் யூஸ் ஆகுது. ஸ்விட்ச் மே பி யூஸ்ட் இன் அ பம்ப், அண்ட் இண்டிகேட்டர், அண்ட் அலார்ம் ஆர் அதர் டிவைசஸ். ஒரு பம்பில் வந்து இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம், ஒரு இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணலாம், ஒரு அலார்மாக யூஸ் பண்ணலாம், அதர் டிவைசஸோடு சேர்த்து யூஸ் பண்ணலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாய்லரில் இல்லை ஒரு கில்னையோ ஒரு லெவல், ஒரு லிக்யூடோட லெவல் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது, இதோட தான் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த லெவல் ரீச் ஆகிடுச்சினோடனே இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் இட் கிவ்ஸ் இட் கேன் கிவ் அன் அலார்ம் ஆர் இட் கேன் கிவ் அன் இண்டிகேஷன், ஒரு அவுட்புட்டாக கூட கொடுக்கலாம். இந்த லெவல் ரீச் ஆகிடுச்சு, இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஒரு ரெட் சிக்னலாவோ ரெட் இண்டிகேட்டிங் பல்பாக கூட கொடுக்கலாம். Float switches are used to maintain liquid levels within a certain range in a tank by energizing a pump when the liquid level falls to set a lower preset height, and by de-energizing the pump when the liquid rises above a certain higher preset height. இப்போ ஒரு நம்ம ஒரு வாட்டர் டேங்கே எடுத்துகிட்டோம்னா நம்ம லோயர் ப்ரீசெட் லிமிட் வச்சுக்கணும், அப்பர் ப்ரீசெட் ஹைட் வச்சுக்கணும். அப்போ அந்த ப்ரீசெட் ஹைட்டில் வர்றப்ப லோயர் லெவலில் வர்றப்ப it can the float switch will tell that the pump has to be started or the motor has to be started to fill the tank. Whereas when it reaches the upper preset height, the float switch it will tell that the filling of the liquid has to be stopped or the motor has to be stopped. இதான் அந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் இங்கே இருக்குது. இதை ஒரு லிக்விட் ஒரு வாட்டர் டேங்கோ ஒரு லிக்விடோ ஏதோ ஃபில் பண்ணுறாங்க. அதை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்ம லிமிட் வச்சுருப்போம், ஒரு அப்பர் ப்ரீசெட் ஹைட் வச்சுருப்போம் ஒரு லிமிட்டு, இங்கே அது மாதிரி லோயர் செட். இந்த லோயர் லெவல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபில்லிங் எல்லாம் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் வாட்டர் மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃப்ளோட் ஸ்விட்ச் லோயர் லிமிட்டில் வர்றப்ப இட் வில் கிவ் ஏ சிக்னல் டு ஸ்விட்ச் ஆன் த மோட்டார். அப்பர் லிமிட் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணுங்க அது மாதிரி. ஸோ இதுதான் இந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் டிவைஸாகவே வந்துருச்சு இதெல்லாம். So this float switch uses a chain passing over a pulley with a float at one end and a counterweight at the other end. இங்கே ஒரு ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா this is a counterweight. இது ஒரு புள்ளி மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. The stopper fitted on both sides of the chain tilts the lever. The contact is opened or closed by the position of mercury placed in the tube. The tube is mounted on the lever and the tilting of lever causes the contact to open or closing it. When the liquid level rises, the liquid level in the float ஆகிறப்ப rises the float, the stopper on the left hand side of the chain tilts the lever in clockwise direction and thus the switch contacts open. So இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. When the liquid level drops and the counter weight rises at a certain limit, the stopper fixed on the right hand side of the chain pushes the lever. என்ன ஆகிடும்னா in anti-clockwise direction the switch contact close ஆகிடும். Then the automatic filling will take place. Next பார்த்தீங்கன்னா reed switch. The reed switch is an electrical switch operated by an applied magnetic field. A graphical illustration of a reed switch, the circuit symbol and a simple diagram representing the construction of the switch are shown here. This is a graphical, the north pole south pole, the magnetic circuit காமிக்குது. இது reed switch, இது ஒன்று தான், ஒரு closed glass envelope-குள்ளே இருக்குது. இது reed switch symbol இது தான். இது பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்ட் வந்து இங்கே ஓப்பனில் இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல at this point the contact is open. பட் இதே பாயிண்ட் இங்கே இந்த மேக்னெட்டை நீங்கள் பக்கத்தில் கொண்டு போகிறப்ப இது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துல the contact is closed. ஸோ இந்த காண்டாக்ட் இங்கே ஓப்பனாக இருக்குது, நார்மலாக இருக்கப்போ இந்த மேக்னெட் பக்கத்தில் போகிறதுனால ஸோ இந்த switch is operated by a magnetic field.
ஸோ இட்ஸ் a reed switch. இது மாதிரி இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மொபைல் எல்லாம் இந்த டைப்பில் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க reed switch. So it consists of a pair of contacts of ferrous metal reeds in a hermetically sealed glass envelope. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு hermetically sealed glass envelopeல தான் இந்த ferrous metal reeds இருக்குது. ஸோ இந்த ஃபெரஸுங்கிறதுனால அந்த அயன் இருக்கிறதுனால மேக்னெட்டோட ஈஸியாக அட்ராக்ட் ஆகுது. The contacts may be normally open, closing when a magnetic field is present, or normally closed and opening when a magnetic field is applied. இது NO கான்டாக்டாக இருக்கலாம், NC கான்டாக்டாக இருக்கலாம். The switch may be actuated by a coil making a reed relay or by bringing a magnet near to the switch. Once the magnet is pulled away from the switch, the reed switch will go back to its original position. இது ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த ஸ்விட்ச்லேருந்து எடுத்துட்டீங்க, தள்ளி கொண்டு போயிட்டீங்கன்னா it will go back to its original position. A flip cell phones, இதுதான் அந்த flip cell phone switches on and off when you open or close it. So it has a normally closed reed switch இருக்கும் in the lower parts of its body where the keypad is. இந்த keypad இருக்க இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மலி ஒரு closed reed switch இருக்குது and a magnet in the upper part. இந்த ஸ்க்ரீன் இடத்துல, இந்த ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல ஒரு அப்பர் பார்ட்டில் வந்து யூ காட் அ மேக்னெட். கீழே வந்து இருக்கிற அந்த கீபேடுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரீட் ஸ்விட்ச் இருக்குது. அப்பர் பார்ட்டில் என்ன இருக்குன்னா தட் இஸ் எ ஸ்க்ரீன் இருக்க பகுதியில் ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ when the phone is open, the reed switch and the magnets are relatively far apart. ஓப்பன் ஆகிறப்ப என்ன பண்ணுன்னா கீழே இருக்க ரீட் ஸ்விட்சும் மேலே மேக்னெட்டும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். The contacts on the reed switch are pushed together and the power flows through the phone. However, if we close the case, close பண்ணுறப்ப we swing the magnet close to the reed switch and that pushes the apart the contacts. உள்ளே இருக்கிற contacts push பண்ணுறதுனால a circuit inside the phone senses this and switches off the power in order, ஒரு orderly வேல வந்து switch off பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃப்ளிப் செல் ஃபோன்ஸில் வந்து ரீட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் யூஸ்டு. நெக்ஸ்ட் வி டாக் அபவுட் ரிலே. ரிலே இஸ் அ சிம்பிள் எலக்ட்ரோமெக்கானிக்கல் ஸ்விட்ச் மேட் அப் ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட் அண்ட் செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸில் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஃபியூஸ்னால் என்ன, ஸ்விட்ச்னால் என்ன, சென்சார்னால் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ரிலே இஸ் another important electromechanical ஒரு டிவைஸ் அது which is used in conjunction with a circuit breaker for the protection of electrical equipments. எல்லா இடத்துல பார்த்திங்கன்னா ரிலே அண்ட் சர்க்யூட் பிரேக்கர் டுகெதர் it is used as a switch gear for a controlling, operating and switching the circuit. இந்த ரிலேயில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு NC யூசேஜ் இருக்குது. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு அந்த யூசேஜ் இருக்குது. The circuit is connected when the relay is active and disconnected when inactive. So that is called normally open. Normally closed na circuit is connected when the relay is inactive and disconnected when it is active. So relays are used wherever it is necessary to control a high power or high voltage circuit with a low power circuit, especially when galvanic isolation is desirable. The first application of relay was in the long telegraph lines where the weak signal received at an intermediate station could control a contact, regenerating the signal for further transmission. நீங்கள் டெலிகிராஃபிக் சிக்னல் வந்து ஒரு லாங்காக ட்ராவல் பண்ணுறப்ப இன்டர்மீடியட்டில் அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகிறப்ப இந்த ரிலே மூலம் என்ன ஆகுதுன்னா when it is received, when the weak signal received at ஒரு intermediate ஸ்டேஷனில் ரிசீவ் ஆகிறப்ப it could control a contact, regenerating the signal for further transmission. So this is the relay. You got a common control point, normally closed, normally open contacts. Next is a bimetallic thermal overload relay. The relay consists of 3 bimetallic strips இருக்கு. இதில் 3 bimetallic strips இருக்கு. When current coils wound on them, the whole of the assembly is mounted on a backlight enclosures. This is a bimetallic thermal overload relay. When the current flows through that, they heat the bimetallic strips. Upper ends of the they are firmly held with lower ends. They are free to move. Upper ends வந்து மேலே வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், லோயர் ends வந்து they are free to move.
ஸோ நம்ம பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸு வந்து சாதாரண ஸ்டோக்லலாம் எப்படி ஸ்டார்டர்ஸில் யூஸ் ஆகிற மாதிரி when the temperature of the strips increases due to current flowing through the coil, the strips bend towards right due to different expansion of the metals. இந்த ஸ்ட்ரிப்ஸ் பெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா ட்ரிப்பிங் மெக்கானிசம் கெட்டிங் ஆக்சுவேட்டட். ஸோ அதுதான் அது ஓப்பன் ஆகுது. ஸோ ட்ரிப்பிங் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகிறப்ப வெரி ஃபாஸ்ட்டாக இட் இஸ் கெட்டிங் ஓப்பன். அந்த ரிலேயோட ஓப்பனிங் தெர்மல் ரிலேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஏ பைமெட்டாலிக் தெர்மல் ஓவர்லோட் ரிலே. சிம்பிள் இதுதான். ஸ்ட்ரிப் இந்த இது இங்கே ஓப்பன் ஆகிறப்ப பிரேக் ஆகிடுது. ரிலே ஆகிறப்ப அந்த சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுது. Next we see about contactor. A contactor can be described as a magnetically closed switch. Contactors come in many forms with varying capacities and features. One வந்து switching on supply, switching off heavy loads. Contactors used for switching on and off of heavy loads like furnaces, heaters, capacitors. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுற ஒரு ஸ்விட்ச் தான், ஒரு மேக்னெட்டிக் க்ளோஸ் ஸ்விட்ச் தான் கான்டாக்டர். It consists of an electromagnet, a movable core, a sets of stationary and moving contacts and an arc quenching structure. So, what is the necessity of a contactor? The use of a contactor is based strictly on the application. There are different types of contactors. Enna general purpose to types that are specifically designed for intended application. General purpose contactors irukku, ஒரு specific applications க்கு யூஸ் பண்ணுற contactors இருக்கு. The primary difference between a contactor and the relay is the ability of the contactor to make and break the circuit under high current conditions. ஒரு கான்டாக்டருக்கும் ரிலேக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னா சர்க்யூட்டை வந்து இணைய வைக்கிறது, பிரேக்னா அதை ஓப்பன் பண்ண வைக்கிறது. த சர்க்யூட் அண்டர் ஹை கரண்ட் கண்டிஷன்ஸில், that is a thing between contactor and relay. The contacts in a contactor are designed to handle the inrush current of the make அப்போ சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறப்ப எப்போதுமே இன்ரஷ் கரண்ட் இருக்கும். that is called as a switching surges or energized function and the arcing between the contacts associated with the break function, de-energize. அதே மாதிரி சர்க்யூட் ஓப்பன் ஆகிறப்பையும் உங்களுக்கு ஆர்க்கிங், சர்க்யூட் பிரேக் ஆகிறப்ப ஓப்பன் இருப்ப அந்த ஆல்ரெடி கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அந்த சர்க்யூட்டை நம்ம இந்த டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அது கண்டினியூட்டி இந்த கரண்ட் ஃப்ளோவில் ஒரு தெர் வில் பி அன் ஆர்க், அது வந்து அதை de-energize பண்ணுறது. Solenoid type contactor. In this type, the movable contacts are attached to the movable core of a magnet. When the electromagnet coil is energized, the movable core is pulled to the stationary core, thus closing the contacts. So, இது ஒரு solenoid type contactor. பார்த்திங்கன்னா இதில் ஒரு plunger mechanism இருக்குது, ஒரு movable core solenoid type contactor. So, this is a solenoid coil, stationary core. This is a stationary core. இது ஒரு shading ring இருக்குது. இது மெயின் கான்டாக்ட்ஸ் நார்மலி ஓப்பனாக இருக்கும். இது ஒரு என்சி நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட், மேலே ஒரு ஆக்சிலரி நார்மல் ஓப்பன் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ த கான்டாக்ட்ஸ் ஹவ் பீன் ஷோன் மவுண்டட் இன் எ வெர்டிக்கல் பிளேன், தோ ஆக்சுவலி த கான்டாக்ட்ஸ் ஆர் இன் எ ஹரிசாண்டல் பிளேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் பிளேனில் மவுண்டடாக இருக்குது, ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா த கான்டாக்ட்ஸ் ஆர் இன் ஹரிசாண்டல் பிளேன். த பொசிஷன் ஆஃப் த பிளஞ்சர், மூவபிள் கோர் அதெல்லாமே ஃபிகரில் காமிச்சிருக்காங்க. when the coil is energized, plunger moves up. coil energize ஆனோடனே இந்த பிளஞ்சர் வந்து மேலே மூவ் ஆகுது. solenoid type contactorனால உங்களுக்கு அது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா the plunger, this is the plunger which moves up. It also makes closes the normally open contacts. இந்த normally open NO contacts வந்து க்ளோஸ் பண்ணுது. at the same time normally closed contacts open. normally closed contacts வந்து இது இந்த கான்டாக்டை இதை வந்து ஓப்பன் பண்ணுது. When the coil is de-energized, contacts are broken and they have come to the normal position by the pull of gravity. De-energize ஆனோடனே பிளஞ்சர்லாம் என்ன ஆகிடுனா ஆட்டோமேட்டிக்காக by the கிராவிட்டியில் கீழே வந்துடுது. ஸோ the symbols used for contactor coil, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்டர், நார்மல் கான்டாக்டர் இது வந்து NO கான்டாக்டர் நார்மலி ஓப்பன், இது வந்து NC கான்டாக்டர் நார்மலி க்ளோஸ்டு ஒன். இது வந்து நார்மல் கான்டாக்டர்ஸ் வித் நார்மலி ஓப்பன் அண்ட் நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டர்ஸ். Then we talk about circuit breakers. Contactors circuit breakers என்னன்னா, it is an automatically operated electrical switch designed to protect an electrical circuit from damage caused by overcurrent or overload or short circuit. The circuit breakerங்கிறது பேர்லேயே circuit, it is breaking the circuit.
In conjunction with the relay, this is operating. When the relay senses and giving a abnormal condition, maybe a overload or short circuit or earth leakage ஏதோ இல்லை, அது ரிலே சென்ஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கருக்கு சிக்னல் கொடுக்குறப்ப இந்த சர்க்யூட் பிரேக்கர் இட் ஓப்பன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் எம்சிசிபி அண்ட் எம்சிபி இதெல்லாம் ரேட்டட் கரண்ட் பார்த்திங்கன்னா அண்டர் 100 ஆம்ஸாக இருக்கும். மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இன்டரப்டிங் ரேட்டிங் ஆஃப் அண்டர் 18,000 ஆம்ஸ் வரைக்கும் போகுது. எம்சிபியில் லோ எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்லேயும் இருக்குது. ஹோம் ஒயரிங்லலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வித் த ஃப்ளாட் கல்ச்சரில் மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எம்சிபி தான் ஒவ்வொரு விங்லேயும் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த பர்டிகுலர் ஒரு விங்கில் பவர் போயிடுச்சு, அந்த பர்டிகுலர் விங்கில் உள்ள சர்க்யூட் பிரேக்கர் மட்டும் ட்ரிப் ஆகிறப்ப ஈஸியாக ஃபால்ட் லொக்கேட் பண்ண முடியும். ஸோ ஹியர் த ஜென்ரலி வேர் த நார்மல் கரண்ட் இஸ் லெஸ் தென் 100 ஆம்ஸில் இந்த எம்சிபியில் யூஸ் பண்ணுறாங்க. எம்சிசிபி வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். அதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ்லேருந்து 2500 ஆம்ஸ் வரைக்கும் போகுது. தெர்மல் ஆப்ரேட்டட் ஃபார் ஓவர்லோட் அண்ட் மேக்னெட்டிக் ஆப்ரேஷன் ஃபார் இன்ஸ்டன்ட் ட்ரிப்ஸ் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்ஸ்க்கு ஒர்க் ஆகுது. இன்டரப்டிங் ரேட்டிங் பார்த்திங்கன்னா இட் கேன் பி அரவுண்ட் 10K to 20K ஆம்ஸ் வரைக்கும் போகுது. சூட்டபிள் ஃபார் ஹை பவர் ரேட்டிங் அண்ட் ஹை எனர்ஜி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் யூஸில் யூஸ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் எம்சிசிபி இட்ஸ் மோர் தென் 100 ஆம்ஸ்க்கு தான் யூஸ் ஆகுது நார்மல் கரண்ட்டு. ஸோ இதுதான் ஒரு எம்சிபிஎஸ் ஸ்விட்சு. இது ஒரு எம்சிசிபி. இது கமர்ஷியலாக நீங்கள் வெளியில் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த மாடல் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹியர் ஒன்லி யூ ஆர் கிவிங் த இன்புட் அண்ட் டேக்கன் த புட் கொடுக்குறாங்க. அதோட சிம்பிள் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 3 ஃபேஸ் ஸ்விட்சுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸில் RYB நியூட்ரல் 3 ஃபேஸ்க்கு உள்ளது இந்த கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. 415 வோல்ட் 50 ஹர்ட்ஸ் இந்த ரேட்டிங்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எம்சிசிபியோட ஒரு என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இந்த பிரேக்கர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் பை அ டாகிள் டைப் ஸ்விட்சு. இந்த ஆப்ரேட்டிங் மெக்கானிசம்னா குவிக் மேக் குவிக் பிரேக், சீக்கிரமாக அதை வந்து ஆன் பண்ணுறது, சீக்கிரமாக அதை ஆஃப் பண்ணுறது. The housing is made up of heat resistant insulating material. All parts are enclosed in the housing except terminals. All phases are disconnected even when a fault occurs on only one of them. இப்போ ஒரு ஃபேஸில் ஃபால்ட் இருந்தால் கூட எல்லா ஃபேஸுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் அது ஒரு சிங்கிள் ஃபேஸிங்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஆல் சூட்ஸ் என்வெலப்ஸ் ஆர் கான்டாக்டட் அண்ட் ட்ரா த ஆர்க் அவே ஃப்ரம் ஆர்க் சூட்ஸ். ஆர்க்னா அந்த ஆர்க்குனால் வர புகை இருக்குல்ல, புகை, அந்த புகை கருப்புகை அதெல்லாம் வந்து அந்த சூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இட் ரிமூவ்ஸ், கொஞ்ச் பண்ணிடுது ரேப்பிட்லி. ஸோ இந்த எபிசோடில் இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லிமிட் ஸ்விட்ச் பார்த்தோம், ப்ரெஷர் ஸ்விட்ச் பார்த்தோம், ஃப்ளோட் ஸ்விட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் NONC கான்டாக்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலேஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், அதில் வந்து எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக், எம்சிசிபி இதெல்லாம் பார்த்தோம். நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.